வவுனியா மேயரை பதவி நீக்கும் வர்த்தமானிக்கு நீதிமன்றம் தடை. சுமந்திரனின் 2 மணி நேர சமர்ப்பணத்தை அடுத்து இந்த தீர்மானம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் வெளியாக இருக்கின்றன. வவுனியா மாநகர சபை மேயர் சு காண்டீபனை மேயர் பதவியிலிருந்தும் மாநகர சபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலக்கி வடக்கு மாகாண ஆளுநர் விடுத்த வர்த்தமானி உத்தரவுக்கு வவுனியாவில் இயங்கும் வடக்கு மாகாணத்துக்கான மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை விதித்திருக்கிறது என்பதான விடயம் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேயர் சு காண்டீபனுடைய சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் நேற்று நண்பகல் வரை சுமார் 2 மணி நேரம் பல்வேறுபட்ட சட்ட ஆதாரங்களையும் தீர்ப்புகளையும் முன்வைத்து நீதிமன்றில் தொடர்ந்து மேற்கொண்ட வாதங்களையும் சமர்ப்பணங்களையும் அடுத்து மேற்படி வர்த்தமானி அறிவித்தலுக்கு நீதிபதி வலன் ஆனந்தராஜா இந்த இடைக்கால தடை உத்தரவை வழங்கியிருக்கின்றார். வடக்கே ஜூலை 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி அதுவரையில் மேற்படி மேயரை பதவி விலக்கி ஆளுநர் விடுத்த வர்த்தமானி அறிவித்தலை இடைநிறுத்தியும் அந்த வர்த்தமானியில் உள்ள உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதித்தும் மேயர் காண்டீபனை மேயர் பதவியிலிருந்தும் மாநகர சபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்குவதற்கு எந்தவிதமான நடவடிக்கை எடுப்பதற்கு எதிராக இடைக்கால தடை விதித்தும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். தம்மை மேயர் பதவி மற்றும் மாநகர சபை உறுப்பினர் பதவியிலிருந்து பதவி விலக்கும் ஆளுநரின் வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக மேயர் காண்டீபன் சார்பில் சட்டத்தரணி தயாபரன் தாக்கல் செய்த வழக்கு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுதே நீதிபதி இந்த உத்தரவை விடுத்திருக்கிறார். எதிர் மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கவும் அவர் பணிப்புரை விடுத்திருக்கிறார். மனுதாரர் சார்பில் சட்டத்தரணி கேசவன் சயந்தனுடைய அனுசரணையுடன் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் முன்னிலையாகி வாதங்களை சமர்ப்பித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தியை சுட்டிக்காட்டுகிறது. நீதவான் மன்றில் முன்னிலையானார் வவுனியா மாநகர மேயர் காண்டீபன். அவரின் பொருள்களை அவரே திருடினார் என்று விசித்திர வழக்கு என சுமந்திரன் மன்றில் தகவல் என்பதான மற்றொரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வவுனியா மாநகர சபை மேயரினுடைய ஆடை, பதக்கம் மற்றும் சபையின் செங்கோல் ஆகியவை காணாமல் போனமை தொடர்பாக விவகாரத்தில் மேயர் காண்டீபனின் பெயரும் போலீசாரால் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தமது சட்டத்தரணியான சுமந்திரன் சகிதம் மேயர் காண்டீபன் வவுனியா நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்னிலையாகி தமது பிரசன்னத்தை பதிவு செய்திருந்தார். நீதிமன்றம் அழைக்கும் சமயத்தில் அவர் மன்றில் பிரசன்னம் ஆவார் என்று உறுதிமொழியோடு இந்த விவகாரத்தில் அவரை நீதிமன்றம் விடுவித்திருக்கிறதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணலாம். மேயர் காண்டீபனை பதவி விலக்கும் வடக்கு ஆளுநருடைய வர்த்தமானி உத்தரவுக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு விடுத்த பின்னர் அவரை வவுனியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய அவரது சட்டத்தரணி சுமந்திரன் நீதிமன்றக்கு ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டியிருந்தார். மேற்படி 3 பொருட்களையும் காணவில்லை என்று தெரிவித்து அதனை திருடிய குற்றச்சாட்டை மேயர் காண்டீபன் மீதும் சுமத்தி ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நீதிமன்றத்துக்கு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு விசித்திரமான வழக்கு, முன்னுதாரணம் இல்லாத வழக்கு. வவுனியா மாநகர சபையினுடைய மேயர் காண்டீபன் தான் மேல் நீதிமன்றத்தினுடைய இன்றைய உத்தரவு அதனை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இன்று நீதிமன்றத்துக்கு காணவில்லை என்று குறிப்பிட்ட செங்கோல், பதக்கம், மேயருடைய ஆடை எல்லாமே மேயரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அவரது பாவனை பொருட்கள். அவரது பொருட்களை அவரே திருடினார் என்ற ஒரு விசித்திரமான வழக்கு இன்று நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எது எப்படி ஆயினும் இந்த விவகாரத்தை ஒட்டி நீதிமன்றம் அழைக்கும் சமயங்களில் மேயர் காண்டீபன் மன்றில் பிரசன்னமாவார் என்று சுமந்திரன் மன்றில் தெரிவித்திருக்கிறார். அதை நீதிமன்றம் பதிவு செய்து மேயரை விடுவித்திருக்கிறது. மேயர் காண்டீபனை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களையும் நாங்கள் இதில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி நீதிமன்றம் எந்த உத்தரவையும் விடுக்கவில்லை என்று வழக்கு முடிந்த பின்னர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டியே அந்த செய்தியும் இவ்வாறு குறிப்பிடுவதை நாங்கள் காணலாம்.